சமூக நீதி எனும் அடித்தளத்தின் மீது சமத்துவ சமுதாயத்தை கட்டியெழுப்பி வருகிறது திராவிட மாடல் அரசு. கல்வி, வேலைவாய்ப்பு, சம உரிமை, சுயமரியாதை என அனைத்து தளங்களிலும் சமூகத்தின் அடித்தள மக்களை அக்கறையுடன் அரவணைத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடாமல் அழைத்துச் செல்கிறது நமது அரசு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதியை சமத்துவ நாள் என கடைபிடிக்க அழுத்தமான அரசாணை வெளியிட்டுள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர். ஒரு இனத்தின் அடையாளமான மொழிக்கு முன்னுரிமை அளிக்கும் தமிழ்நாடு அரசு பழங்குடி மக்களின் மொழி வளங்களை ஆவணப்படுத்தி பாதுகாத்து வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உடைமையாளர்களாக உயர்த்தும் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் 1000ற்கும் மேற்பட்ட மகளிர் நில உடைமையாளர்களாக மாற்றப்பட்டுள்ளனர். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பழங்குடியினருக்காக ரூபாய் 315 கோடி செலவில் 7255 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் திட்டங்களின் கீழ் 8440 பயனாளிகளுக்கு ரூபாய் 164 கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்கள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு உயர்கல்வி கற்க அனுப்பப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க சாதனை. உயரப் பறக்க முயல்வோருக்கு இந்த அரசு சிறகாகிறது. மனிதநேயத்தின் அடையாளமாக தீண்டாமையின் குறியீடாக மாறியிருந்த ஆதி திராவிட குடியிருப்புகளை குறிக்கும் காலனி என்ற சொல்லை அரசு ஆவணங்களிலிருந்து நீக்க உத்தரவிட்டுள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர். அனைவரும் சமம், எல்லோருக்கும் எல்லாமும் என்பதே இலக்கு. அந்த இலக்கை எட்ட வழிகாட்டுதல்களையும் வாய்ப்புகளையும் வழங்கி உடன் பயணிக்கிறது தோழமையான திராவிட மாடல் அரசு. சென்னை உட்பட்ட 27 மாவட்டங்களில் 200 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்காக மறுவாழ்வு மற்றும் 6 சேவைகளை சிகிச்சை தேவைக்காக தரமான கட்டட அமைப்புடன் தடையற்ற சூழல் அமையப் பெற்றுள்ளது. இவை மட்டுமல்ல, திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம் ரூபாய் 1000 ரூபாய் 1500 உயர்த்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. வீடற்றோருக்கு இரவு தங்குமிடங்கள், தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்புகள், காலை உணவு திட்டம் போன்றவை மூலம் விளிம்பு நிலை மக்களும் அரவணைக்கப்படுகின்றனர். சமூகத்தின் கடைகோடி மனிதரின் முன்னேற்றமே சமூக நீதியின் உண்மையான பொருள். அதனை செயலாக்குவதில் எப்போதும் முனைப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு.